என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன். நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா நகராட்சி மீட்டர் வச்சு கட்டணம் நிர்ணயம் பண்ணுறது 400 500 700. இந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்மளோட பில் கலெக்டர் தனி வால் பாப்பேட் இல்லை டாக்டர் சொல்கிறது வந்து அந்த கணக்கை பண்ணி ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரேட்டை. அப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம மாநகராட்சிக்கு வந்து தீர்வுகளோட சேர்ந்து ஒரு முப்பது மாதிரி தனியாக அவங்களே புதுமைப்பாக ஏற்றுறவே வந்தது. புதுமைப்பானா மீட்டர் ரீடிங் எடுக்கிற மாதிரி நம்ம நிறைய இடம் கருப்பை மாற்றிடும். கிட்டத்தட்ட சவுத் சோனாக இருக்கட்டும், தூத்துக்குடியில் வந்து பழைய தூத்துக்குடி வார்டு நம்பர் 21, 22, 21, 24, 25, 26, 27 வரைக்கும் தான் பழைய லைனே கிடைக்கும். எல்லா இடம் புதுசு மாற்றிடும். மீட்டரே எங்கேயும் கிடையாது. அதனால் நம்ம வந்து ஸ்டாக் ரேட் அப்படின்னா இவ்வளோ நாள் இருந்த ரேட்டை வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்காண்டி மொத்தம் வந்து நம்ம வந்து 80,000 லைசன்ஸ் எடுத்துருவாங்க. இந்த ஸ்டாக் ரேட் மாற்றத்தில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு ரேட்டு நம்ம கூடுறதில்லை. வெறும் வந்து 7500 மட்டும்தான் வந்து ₹20 இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் ஸ்டாக் ரேட் கொண்டாடும். நம்ம ரீடிங் எடுக்கிறதில்ல ஸ்டாக் ரேட் நிறைய செய்யப்படும். மாநகராட்சியான பிறகு போன ஆட்சி காலத்தில் தான் 3 மடங்கு ₹60 ₹180 ₹230 3 மடங்கு வசதிட்டாங்க. எப்பவுமே ஓரளவுக்கு சாதாரண மக்கள் கூட தான் இருக்குது. நான் வந்து உதாரணம் சொல்றேன். 83,312 டொமஸ்டிக், அதாவது நம்ம குடியிருப்பில் உள்ள கேட்டேன். இன்னொன்று பாதாள சாக்கடைக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு 2022-23 ஏற்றிருக்கீங்க. 2 பாதாள சாக்கடை கட்டணம் ஏறிச்சு. ஆனால் பாதாள சாக்கடையை கிளீன் பண்ணுறதுக்கோ அதில் வேலை செய்யறதுக்கோ ஒரு லேபர் கூட இது வரைக்கும் மத்தியில் ஒரு லாரி தவிர அன்பழக லாரி தான் தூத்துக்குடி பூரா போயிட்டு இருக்கு. லாரி தவிர யாரும் கிடையாது. பாதாள சாக்கடைக்கு ஆபீசர் இருக்காங்க. ஆனா பாதாள சாக்கடைக்கு ஊழியரே கிடையாது. ஊழியரே இல்லாம ஒவ்வொரு மேனலையும் ஒரு அடிக்கு தண்ணி அந்த வண்டி லாரி விட்டா கூட அவங்க தச்சமைக்கு லேசா கம்பி வச்சு ரெடி பண்ணி லேசா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா தண்ணி பூரா கழுத்தளவுக்கு இருக்கு. எப்போ வேணாலும் எவ்வளவு வந்து தட்டு பார்க்கலாம். கழுத்தளவுக்கு தண்ணிக்கு போக மாட்டேங்குது. போகாம ஒரு வேலையும் செய்யல. நாம செய்தி அதை தான் பார்க்க வேண்டியிருக்கு. நாங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அதாவது சொன்னீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. நீங்களே சொன்னீங்க 1.5 வருஷத்துல ஓட ஆரம்பிச்சிருக்கேன். 1.5 வருஷத்துல ஓட ஆரம்பிச்சிருக்கு. 2.5 வருஷத்துக்கு தீர்வு போட்டு வருது. 2022 வரைக்கும் தீர்வு போட்டு வருது. எப்படி வருது அந்த தீர்வுகளை சேர்த்து 2024 2022 அப்போதைய இருக்கிறாங்க. ஒரு சில தெருவில் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு முழு விளக்கம் சொல்லியிருக்கேன். தூத்துக்குடியில் வந்து 60 வார்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கட்ட அவங்களுக்கு பணி செஞ்சு கொடுக்கணும்ல. நம்ம இருக்கிறத யாருமே போடல. நான் ஆலையே இல்லாம அவங்க வந்து ஒரு மோட்டர் தான் ஓடுது. எங்க தெரியல மையாடிட்டு ஒரு மோட்டர் தான் ஓடுது. வெள்ளத்துல ஒரு மோட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் வைக்கல. நான் பல முறை கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன். தண்ணி ஃபுல்லா இருக்கு. எல்லா வீட்லயும் தண்ணி ஃபுல்லாக போக முடியாது. டெய்லி நாங்கள் ஒவ்வொரு தடவை மேலே வர லாரியை கூட்டு எடுத்து ரொம்ப செலவு பண்ணோம். அதனால மக்களுக்கு சேவை பண்ணிக்காங்க. செலவு காலில் வெட்டி விட்டுறாங்க. நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல. அவங்க தடுக்க முடியாது. அதனால நீங்க அமௌண்ட் செலவு பண்ணி இல்லை வண்டியை வாங்குங்க. இது வரைக்கும் ஒரு வண்டி கூட வாங்கலையா? ஆளை இறங்க கூடாது சட்டம் இருக்குல்ல. அப்ப வண்டியை வாங்கி கிளீன் பண்ணி கொடுங்க. மக்களுக்கு சேவை பாதாள சாக்கடையால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். பிரேடர் 9, செவந்தாபலம், பிரேடர் 12, மன்னார் காலனி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ளூ பிளேடர் இல்லை ஜெட்ரார் வண்டி ஒரு வண்டி தான் இருக்குது. அன்பழகன் ஓட்டுற ஜெட்ரார் வண்டி ஒரு வண்டி தான் இருக்குது. அது இன்னொரு வண்டி வாங்கினா கூட சில டெம்பரரியாக சில பிரச்சனை மாற்றிட்டு இருக்காங்க. பாத்ரூம்ல போய் பெட்ரூம் வரைக்கும் தண்ணி வந்துருது. அதான் ஒரு நாள் கூட எங்களால் சமாளிக்க முடியல. அதுக்காக தான் நாங்கள் நீங்கள் டெம்பரரி தீர்வை வந்து ஒரு காலில் வெட்டி விட்டா கூட அன்னைக்கு அவங்க வீட்டில் உள்ள தண்ணி வெளியே வந்துடும். காலில் தண்ணி கிடந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளே தண்ணி கிடக்கும் போது அவங்களால யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. நாங்கள் பலமுறை டாப்பிங் இன்ஸ்பெக்டர் குமார் சார்ட்டையும் தகவல் கொடுத்துருக்கோம். மாநில சார்ட்டையும் தகவல் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு எந்த முயற்சியும் பண்ணி தரல. பொதுமக்கள் அதிகமாக கோபப்பட்டு பேசுறதுனால இதை ரொம்ப கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கோம்.